உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நோக்கியா குளோபல் ஹெச்எம்டி அவங்க தரப்பில் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் மொபைல், அதாவது நோக்கியா 8 சிராக்கோ இன்னைக்கு டெல்லியில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது கூட இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆச்சு. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நோக்கியா 8 சிராக்கோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்றத அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி கிவ்அவே நடந்துட்டு இருக்கு. நீங்கள் நம்ம இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணால் ஐபட் நீங்கள் கொடுக்குறேன், அதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க என்ன வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2018 மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் வந்து நடந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நோக்கியா 8 சிராக்கோ வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருந்தாங்க, லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிடுச்சு. இன்னைக்கு டெல்லியில் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விதமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா அவங்க தரப்பில் இருக்க ஃப்ளாக்ஷிப் மொபைல். முதல் விஷயம் இதில் பார்க்கக்கூடியது ஸ்க்ரீன் சைஸ் 5.5 இன்ச் வந்து உங்களுக்கு குவாட் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான், 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கிடையாது. அது முதற்கொண்டு இதில் பார்த்தீங்கன்னா 3D கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு ஸ்க்ரீன் அப்படின்றது சொல்லலாம். அடுத்து உள்ள பார்க்கக்கூடியது இதனோட சிப்செட் ஸ்னாப்டிராகன் 835 சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து மீமிக்ஸ் 2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி OnePlus 5T யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 835ன்றது ஒரு நல்ல ஒரு சிப்செட் தான், அட்வான்ஸ் வந்து கிடையாது. அட்வான்ஸுக்கு ஒரு படி கீழே இருக்கக்கூடிய சிப்செட் தான். இதை சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 6GB ரேம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அடுத்து பார்க்கக்கூடியது கேமரா பார்த்தீங்கன்னா டுவல் டோன் ஃபிளாஷ் வந்து பின்னாடி வந்து இருக்கு. அது முதல் கொண்டு ஜிசிஸ் ஆப்டிக்ஸ் அப்படின்றதையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா இருக்கு. ஒரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ், 1.75 வந்து அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டெலிஃபோட்டோ லென்ஸ், அது பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் f2.6 அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே முன்னாடி இருக்க கேமரா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கேமரா f2.0 அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய மைக்ரான் பிக்சல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.4 வந்து மைக்ரான் பிக்சல்ஸ் வந்து உங்களுக்கு போட்டோ வந்து எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மீமிக்ஸ் 2S கூட 1.4 மைக்ரான் பிக்சல்ஸ் தான் வந்து இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 128 GB வந்து உங்களுக்கு இன்பில்ட் ஸ்டோரேஜ் வந்து வருது. இதில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அடுத்து ஒரு முக்கியமான ஹார்ட்வேர் வந்து பார்க்கணும். அது வந்து பேட்டரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3260 mAh தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி எவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு டாக் டைமாக வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ஹவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து ஸ்டாண்ட் பை டைம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 495 ஹவர் வந்து ஸ்டாண்ட் பை டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து முழுக்க டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் எக்ஸாக்டாக எவ்வளோ வருது அப்படின்றத சொல்ல முடியும். இவங்க சொல்கிறத சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் வந்து தெரியும். இந்த ஃபோனில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 8.0 வந்து வருது. இன்னும் அடிஷ்னலாக என்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Bluetooth 5.0 வந்து இருக்குது. 4G வோல்டேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கக்கூடியது இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குலாம் வந்து ஒரு நல்ல காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சைனாவில் லான்ச் ஆன மீமிக்ஸ் 2S அப்படின்ற ஃபோனுக்கு இதை கொஞ்சம் லைட்டாக வந்து கம்பேர் பண்ணலாம். ஆனால் அவங்களோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 845 சிப்செட் வந்து மீமிக்ஸ் 2Sல யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி இப்போ லான்ச் ஆகக்கூடிய OnePlus 6 கூட இது கொஞ்சம் டஃப் கொடுக்கறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நோக்கியா 8 சிராக்கோ உங்கள் கருத்து என்ன அப்படின்றது வந்து கீழே அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இதே மாதிரி பல வித்தியாசமான வீடியோ நான் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க TechLancer கௌதம் அந்த வீடியோ வந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.